கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஆதியாகமம் 31 அதிகாரம் 16 வசனம். ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வரியம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு மற்றவர்களுக்கு ஆதரவாக இருப்பது என்பதே. யாக்கோபு தன்னுடைய சகோதரனான ஏசாவுக்கு பயந்து ஊரை விட்டு போகும்போது அவனுடைய தாய் ரெபேக்காள் தன்னுடைய சகோதரனாகிய லாபான் இடத்திற்கு போய் சேரும்படி சொன்னாள். அதின்படியே யாக்கோபு லாபானின் வீட்டிற்கு போய் அவனுடைய ஆடுகளை மேய்க்கிறவனானான் மற்றும் லாபானின் 2 மகள்களையும் திருமணம் செய்தான். தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை மிகவும் ஆசீர்வதித்தார். இதையெல்லாம் பார்த்த லாபான் பொறுத்து கொள்ள முடியாமல் யாக்கோபுக்கு பல இடையூறுகளை செய்தான். இதனால் மனம் வெறுத்து போன யாக்கோபு தன்னுடைய 2 மனைவிகளான லேயாள் மற்றும் ராகேலின் இடத்தில் வந்து தான் திரும்பவும் தன்னுடைய சொந்த ஊருக்கு இடத்திற்கு போக வேண்டும் என்றதும் அவர்கள் இருவரும் கர்த்தர் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். பிரியமானவர்களே, நாம் நிறையவே போராட்டங்களை, எதிர்ப்புகளை எதிர்த்து நிற்கக்கூடும். ஆனால் ஒரு புதிய தீர்மானத்தை எடுக்கும்போது நமக்கு ஆதரவும் உற்சாகமும் தேவை. அதிலும் நம்முடைய குடும்பத்தினர், நண்பர்களிடத்தில் இருந்து உதவியும் உற்சாகமும் ஆதரவும் மிகவும் நமக்கு தேவையாக இருக்கிறது. நாமும் அப்படியே சோர்ந்து போனவர்களை உற்சாகப்படுத்துவோம், ஆதரவாக இருப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆதரவாகவும் உற்சாகப்படுத்துகிறவர்களாகவும் இருக்கும்படிக்கு கிருபையையும் பலனையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.